இந்த இனிய மாலை வேளையில் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என்று ஆறுகாட்டுத்துறை மண்ணில் இந்த பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்கள் ஆருயிர் தம்பிகள் மற்றும் ஆங்காங்கே இல்லங்களில் அமர்ந்து கொண்டு செவிமடுத்து கொண்டிருக்கின்ற தாய் தமிழ் மீனவ உறவுகளுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கடலோடி கூட்டத்தை கலங்கடிக்கின்ற ஆட்சியாளர்கள் மத்தியில் எங்கள் மீனவன் மீது கை வைத்தால் உனது மாணவனை நான் அடிப்பேன் என்று சொல்லி கடுங்காவல் தண்டனைக்கு ஆட்பட்ட அண்ணன் சீமானின் தம்பிகள் தான் உங்களுக்காக இங்கே முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, சிறிது நினைத்து பாருங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் கதி என்னவென்று நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு இல்லங்களிலும் அழுகுரலை நினைத்து பாருங்கள். ஆனால் இந்த கடலின் பரப்பின் மீது கடலில் எல்லை அமைத்து நீ இதற்கு அடுத்து வந்தாயானால் உன்னை சுட்டு விடுவேன், நிர்வாணமாக்கி விடுவேன் என்று கொக்கரிக்கின்ற அந்த கூட்டத்தின் மீது உங்களுக்கு கோபம் இல்லையா? அருமை தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, நீங்கள் இந்த இடத்தில் வரவில்லை, ஆனால் உங்களுடைய மழலை செல்வங்கள் இதோ எங்கள் வழியே வந்துவிட்டது. இனிமேல் எங்கள் நல்லாட்சியே. நீங்கள் எத்தனை அடக்குமுறைக்கு ஆளானாலும், எத்தனை ஒடுக்குமுறைக்கு ஆளானாலும் இனிமேல் நாங்கள் விடமாட்டோம். ஏனென்றால் எங்கள் அண்ணன் கற்பித்தது அது. எனது மீனவனை அடித்தால் உனது மாணவனை அடிப்பேன் என்று முழக்கமிட்டு அத்தனை சிறதண்டனையை அனுபவித்தார். அதை நினைத்து பார்த்தாவது நமது தம்பி இடும்பவனம் கார்த்தியை பத்தி சொல்லணும்னா உங்களுக்குனாலும் கடலோரத்தில் அரசாங்கம் ஏதோ கொஞ்சம் உழுவாம அப்பப்ப அங்கங்க இடிச்சுதான் இருக்கு. அதையும் மீறி அதுல ஒரு குடில் உங்களுக்கு இருக்குது. ஆனா எங்க தம்பி அப்படியெல்லாம் இல்ல. ஒரு நாளைக்கு சென்னையில, ஒரு நாளைக்கு இது தேனியில, ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் ஒன்றும் இல்லை. இங்க இருந்து நாங்க இங்க பரப்புரை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் கரூர்ல எப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துல என் தம்பி அங்க முதல்ல நிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன? அவர் ஏற்றுக்கொண்ட இந்த மண்ணு அந்த மாதிரி மண்ணு. ஏன்னா அவர் உள்ளம் அந்த மாதிரி உள்ளம். அந்த உள்ளத்துக்கு நீங்க வாக்களிக்க போறீங்களா? இல்ல நீங்க கஜா புயல்ல எப்படி போனான்னு எங்க போனான்னு அதை பத்தி பிரச்சனை இல்ல. இங்க இல்ல எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் OSM அவர்கள், அவங்களுக்கு வாக்களிக்க போறீங்களா? நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒண்ணு இல்ல, நீங்க எதிர்த்து கேட்டு அவர் ஒண்ணு செய்யலன்னுட்டு கொண்டு போனதுக்காக உங்களோட பிள்ளைங்களுக்கு மீது வன்கொடுமை வழக்கு கொண்டு போய் சட்டமன்ற உறுப்பினரை பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னுட்டு. எங்களுடைய தம்பி அப்படியெல்லாம் இல்ல. நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பெரிய போராளி. நீங்க இந்த மண்ணோட பூர்வக்குடி, இந்த மண்ணோட மறவர்கள். இந்த கடல்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எல்லாம் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச அந்த படகோட்டி படத்தை பார்த்துட்டு அப்படியே இன்னும் அந்த ரெட்டலைக்கு வாக்களிக்கணும். ஐயா கலைஞர் நமக்கு பெரிய அளவுக்கு பண்ணிவிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கலைஞர் உங்களுக்கு பண்ணின கெடுதல் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததுதான் கலைஞரோட வேலை. அதனாலதான் நீங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை ஓட துரத்துறான், ஓட அடிக்கிறான். அது மட்டும் இல்ல, அங்கிருந்து கொல்லப்பட சிங்களப்பட உங்களை தாக்குது, உங்களை நிர்வாணப்படுத்துது.
அதையெல்லாம் நீங்க செவிமடுத்துக்கிறது இல்ல, மனசுல மத்த வச்சுக்கிறது இல்ல. நமக்கு எல்லாம் திமுக பண்ணோம், அண்ணா திமுக பண்ணோம். நமக்கு திமுக தான், அண்ணா திமுக தான். ஊர் கட்டுப்பாடுல இருக்கிறீங்க. அந்த கட்டுப்பாடை உடைத்தறிந்து உங்களுடைய பிள்ளைகள் இதோ எங்கள் முன்னாடி இருக்கிறாங்க. கண்டிப்பா வருங்காலம் எங்களுதான். நீங்க எத்தனை கட்டுப்பாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வருங்காலம் எங்களுதுன்னுட்டு உங்க பிள்ளைங்க இதோ இங்க வந்திருக்காங்க. நீங்க வரமாட்டீங்க, ஏன்னா அந்த கட்டுப்பாட்டுல தான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய பிள்ளைங்க எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. இனிமே எந்த ஒரு மீனவன் மீதும் தாக்குதல் நடத்தினால் எங்களுடைய ஆட்சியில் நெய்தல் படை அமைப்புன்னுட்டு எங்க அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. நெய்தல் படைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க நெய்தல் படைன்னா நாங்கள் பெரிய ஆளெல்லாம் வச்சு பெரிய இதெல்லாம் வச்சு அப்படியெல்லாம் எடுக்க போறதில்ல. யாருக்கு நீந்த தெரியும், யாருக்கு படகோட்ட தெரியும், எவ்வளோ வேகமாக கடலில் நீந்துவாங்க, இந்த மாதிரி வல்லுநர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட இருந்து நெய்தல் படை கட்டி யார் நம்மளை தாக்க வர்றான் அந்த நேரத்துக்குள்ள நம்ம போய் நம்மளுடைய மீனவர்களை காப்பாற்றணும். இந்த கடலோரத்தில் என்ன நடக்குதோ அதை தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு பெரிய கனவோடு நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாக்குகளை தாருங்கள் அருமை தாய்மார்களே, அருமை பெரியோர்களே. அது மட்டும் இல்ல, கஜா புயல்ல இது தானே புயல்ல எத்தனையோ புயல்கள், சுனாமி அப்படியே கொத்தா நம்ம வீர மறவர்கள் அப்படியே ஒடியாந்துகிட்டே இருந்தாங்க. அடிபட்டு அப்படியே சுனாமி அலை அள்ளிக்கிட்டு போனுச்சு. இந்த சுனாமி அலையெல்லாம் தடுக்கணும்னா ஒரே ஒரு திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த கடலோர பகுதிகளில் நீண்டு வளரக்கூடிய பனைமரம், அந்த பல கோடி பனைமரத்தை நாங்க நெட்டு இந்த மீனவ பெருமக்களை, இந்த மீனவ குடிய நாங்க காப்போம். அது எங்கள்கிட்ட அந்த மாதிரி திட்டம் எல்லாம் இருக்கு. உங்க திமுகவுடையும் அண்ணா திமுகவுடையும் என்ன திட்டம் இருக்கு? இலவசம். என்ன இலவசம்? நம்ம என்ன பிச்சைக்காரனா அவன்கிட்ட கையேந்தி நிக்கிறதுக்கு? நம்ம பணத்தை எடுத்து நம்மள்கிட்டயே கொடுக்கறான். இது இலவசம்னு சொன்னா நீ ஏத்துக்குவியா? ஓ விட்டு புள்ள உன்கிட்ட போய் சொன்னுச்சுன்னா நீ தண்டிக்காம இருக்கிறியா? எத்தனை வாக்குறுதிகள், அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டதா திமுக ஆட்சியில? ஆனா மீண்டும் அவனுக்கே வாக்களிக்கணும் இருக்கிறீங்களா? எப்படி இதையெல்லாம் மாத்தி ஒண்ணு வேண்டாம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். உங்கள் வீட்டு நீங்க எல்லாருமே இப்ப அயல்நாட்டுல எப்படின்னாக்க உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து உங்களுடைய மின் கட்டணம், மற்ற எரிவாயு கட்டணம் எல்லாமே துண்டிக்கப்படும். ஆனா நம்ம நாட்டில் அந்த இது இல்லை. ஆனா நீங்க கட்டணும், மின் வாரியத்துக்கு போய் கட்டணும். அந்த மின் வாரியத்தில் போய் என்ன சொன்னார் உங்க ஸ்டாலின் இல்ல, நீங்க எப்பயே தூக்கி எறிஞ்சிட்டீங்க. விரைவில் அவரு வெளியாக போறாருங்கிறதுக்கு ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு கட்டடத்திலையும் அவர் அப்பாவோட பேர் தான் இருக்கும். என்ன, கலைஞர் கருணாநிதி வளைவு, கலைஞர் கருணாநிதி நகரம், கலைஞர் சாராய கடைக்கு கொண்டு வந்தா என்ன, இது கலைஞர் பேர் இல்லை. ஆனா அந்த ஸ்டாலின் என்ன பண்றாரு, 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணம் வசூலிக்கப்படுது. நாங்க ஒவ்வொரு மாதமும் கணக்கெடுப்போம். அப்படி கணக்கெடுத்தா உங்களுக்கு பாதியா குறைஞ்சுப்படும் அப்படின்னு சொன்னார். அந்த தேர்தல் அறிக்கை என்னாச்சு? தேர்தல் அறிக்கையும் தேர்தலும் நடந்து 5 வருஷம் முடிஞ்சது, ஆட்சியும் 5 வருஷம் முடிஞ்சது. அந்த அறிக்கை என்னாச்சு? படிப்படியா நாங்க டாஸ்மார்க்கை குறைச்சிருவோம்னாரு. எந்த படியில் குறைச்சாரு? சின்ன படியில் குறைச்சாரா, இல்லை கடைப்படியில் குடிச்சாரா, மேகடியில் குறைச்சாரா? எந்த குறையும் இல்லை. தாராளமாக கஞ்சாவும் மதுவும் புழக்கத்தில் இருக்கு. உங்கள்கிட்ட பிள்ளைங்க, கல்லூரிக்கு போற பிள்ளைங்க சாராயத்தையும் மதுமையும் அறிந்துட்டு அவங்க ரோட்ல அடிபட்டு இறக்குறாங்க. உங்க வீட்டில் ஒரு தமிழன் இறந்தாக்க மற்றவன் மனசு துடிக்கணும். அந்த துடிப்பு உங்கள்கிட்ட இல்லையே. யாருனால நம்ம புள்ள இப்படி இறந்து போனா? அந்த இறப்பு, அந்த விதி உங்கள்கிட்ட இல்லையே. அவனுக்கு விதின்னு சொல்லிட்டு நீங்க நகர்ந்து போயிடுறீங்க. என்ன எத்தனை ஆக்சிடென்ட்? எதுக்கெல்லாம் காரணம் யாரு? மது போதை. இந்த போதைய நம்ம தடுத்து நிறுத்த வேண்டாமா? அப்படியேப்பட்ட போதைக்கு, டாஸ்மார்க்கு நாங்க கொண்டே வரமாட்டோம்னு சொல்ற எங்களுடைய ஆட்சி வேணுமா, இல்ல திமுக அண்ணா திமுக அந்த திராவிட கட்சிகள் வேணுமான்னுட்டு அருமை தாய்மார்களே சிந்தித்து பாருங்க. உங்களோட பிள்ளைங்க கடலுக்கு போறாங்க. கடலுக்கு போக்குள்ள
தண்ணியை குடிச்சிட்டு தவறி வத்தையிலிருந்து அந்த போட்டிலிருந்து கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவரை காப்பாற்ற முடியல மற்ற மீனவர்களால். அடுத்த நாள் கரை ஒதுங்குறாரு. அந்த குடும்பத்தோட நிலையை எண்ணி பாருங்க, தயவு செய்து எண்ணி பாருங்க. அருமை தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, எனது மீனவ நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் போராடுகிறோம். எங்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் அந்த 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பயணம் நாங்கள் மின்கட்டணம் எடுப்போம்னு சொன்னார் தெரியுமா? அந்த மின்கட்டணத்தை 2 மாதத்துக்கு அப்படியே தான் இருக்கு. 2 மாதத்துக்கு ஒரு பயணம் தான் மின்கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் முந்தைய ஆட்சியில் இருந்ததோட நீங்கள் ஒரு நாள் கட்டவில்லை என்றால் அடுத்த நாள் கட்டினீர்கள் என்றால் உங்களுடைய மின்கட்டணம் 2000 ரூபாயாக இருந்தால் 4000 ரூபாயாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி நடக்கின்ற இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு உங்களால் இயன்ற உங்களுடைய பெருவிரல், உங்களுடைய விரல் புரட்சியை நீங்கள் செய்ய வேண்டும். அருமை தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, அது மட்டுமல்ல, நாங்கள் மீனவர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று உடனேயே மீனவர் இங்கேருந்து ஒருத்தர் கைதாயிட்டார்னா உடனே நீங்கள் லெட்டர் எழுதுவீங்க. ஏன் உங்கள்கிட்ட வேற எந்த திட்டமே இல்லையா? லெட்டர் எழுதுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? அதனால சிந்திச்சு பாருங்க. நீங்கள் நினைத்தால், இந்த அரசு நினைத்தால் இந்த மீனவர்களை காப்பாற்ற முடியும். அதே நேரத்தில் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சியில் இருந்தால் ஒரு மீனவனை தொட்டி விடுவானா என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். நினைத்து கூட பார்க்க முடியாது. சிங்கள அரசால் ஒரு மீனவனை தொட்டால் அவனுடைய மாணவன் இங்கே இருக்கின்றான், கண்டிப்பாக அந்த மாணவன் மீது அடி விழும் என்கின்ற அந்த பயம், அச்சம் வேணும். இது வரைக்கும் அந்த அச்சத்தை எந்த அரசாவது நடத்தியிருக்கா? அது எந்த அரசாவது உங்கள்கிட்ட உறுதிமொழி அளிச்சிருக்கா? இல்ல. மீனவர்கள் என்றால் ஏதோ அது ஒரு உயிர், காக்கை குருவி போல அது போவோம், எப்படி வேணாலும் போகட்டும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிக்கிறீர்கள். நான் ஒரு துருக்கிய பழமொழியை படித்திருக்கின்றேன். காடுகளில் உள்ள மரங்கள் எல்லாம் கோடலிக்கே வாக்களித்தது, மீண்டும் மீண்டும் கோடாலிக்கே வாக்களித்தது. ஆனால் அந்த மரங்கள் மீண்டும் மீண்டும் அழிந்து கொண்டே வருகின்றது. கடைசியில் அந்த கோடரி என்ன சொன்னது என்றால், நான் உங்களுடன். இப்ப ஸ்டாலின் சொல்றாருல, நான் உங்களுடன், அதே மாதிரி நானும் உங்களின் ஒருவன் என்று அந்த மரத்திலான கைப்பிடியை காட்டியே அந்த மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது, அந்த காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. கடைசியில் தான் உணர்ந்தது, இது கோடரி நம்மளுடைய பேரை சொல்லியே, நம்மளுடைய இனத்தை சொல்லியே நம்முடைய இனத்தை அழித்து விட்டது என்று. அதை நினைவில் வைத்துக் கொண்ட நாளும் இந்த இனத்தை அழிக்க துடிக்கின்ற திராவிட கட்சிகளுக்கு இனிமேலாவது நீங்கள் வாக்குகளை தராமல் உங்களுடைய பிள்ளை, உங்கள் வீட்டு பிள்ளை, எனது தம்பி, எங்களது தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளை, எளிமையானவர், சிறந்த பேச்சாற்றல் கூடிய அருமையான தம்பி. அவர் வீட்டை போய் இடும்பவனத்தில் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப உங்களுக்கு நாளும் வீடு இருக்கு, ஒரு இலவச அந்த குடியிருப்பு நாளும் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லை. எங்களோட தம்பி வீட்டை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வீடு. அந்த வீட்டில் எப்போதாவது குடியிருக்கிற தம்பி. அந்த தம்பியை நினச்சாவது நீங்கள், நாங்கள் எந்த இப்போ ஓஎஸ்எம்முக்கு பார்த்தா எங்கே பார்த்தாலும் தோட்டம் இருக்குது என்ன, அதே மாதிரி எஸ்கவிக்கு பார்த்தாக்கா அங்கங்கே பண்ணை இருக்குது, அங்கங்கே குடோன் இருக்குது. நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் சாதாரண உங்கள்கிட்ட இருந்து வந்த உங்கள் வீட்டு பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். இல்லை என்றால் நீங்கள் மண்டியிட்டு சிவன் கோயிலில் அழுதான, தர்காவில் மண்டியிட்டு நீங்கள் இது வேள்வி பண்ணான, இல்லை நீங்கள் போய் இது நம்ம தோப்புத்துற ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணான உங்களுடைய கஷ்டம் கண்டிப்பாக தீர போகிறதில்லை. ஆகையால் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, எனது தம்பி பேச இருக்கிறாரு. அவர் பேசினார்னாக்க உங்களுடைய செவிகளை நீங்கள் மறந்து விடுவீர்கள். ஆகையால் நான் அவருக்கு வழிவிட்டு நீங்கள்
எங்களுடைய தம்பி, உங்களது தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளை, எளிமையானவர், உங்களுக்காக போராடக்கூடியவர், அன்பு தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்களுக்கு விவசாயி சின்னம் மறந்துடாதீங்கம்மா, விவசாயி சின்னம். அந்த விவசாயி சின்னத்தில் வாக்குகளை தாருங்க. அதுக்கு மேலே பாருங்க இந்த நாடு எப்படி இருக்கு, இந்த நாட்டு மக்கள் நம்மளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னுட்டு மறந்துடாதீங்க. அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, விவசாயி சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் தந்து உங்கள் மகன் இடும்பவனம் கார்த்தி அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் என்றால் உங்களுடைய பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை பற்றி இங்கே வந்து ஒரு இங்கே உள்ள பிரதிநிதி வந்து ஒருத்தர் அன்னைக்கு தாசில்தார்ட்ட முறையிட்டார். நீங்கள் தாசில்தார்ட்ட முறையிட்டு என்ன பிரயோஜனம்? அவரும் அந்த அரசாங்கத்தில் அடிமை. அந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் கேட்க முடியும். அப்படி உள்ளவர் வந்து உங்களுக்கு வந்து அவராக தண்ணி கொண்டாந்து கொடுத்துருவாரா? இல்லை அவர் குடத்துல தூக்கியாந்து கொடுப்பாரா? முடியாது. அதனால நல்ல மனிதர்களை, நல்ல செயல்பாட்டில் உள்ளவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்பினீர்கள் என்றால் உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவேறும், உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் என்று கூறி எனது இனிமை தாய்மார்களே, பெரியோர்களே, உங்களுடைய வாக்குகள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியின் அன்பு வேட்பாளர் இடும்பவனம் கார்த்தி அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் தாருங்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.